அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜானகி மைனி மகந்தா. அஸ்ஸாம் மொழி கதை. அஸ்ஸாம் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அம்ரித் ஜோதி மகந்தா. தமிழில் மொழிபெயர்த்தவர் லியோ ஜோசப். ஜானகி. ஒரு செஞ்சுவாலை பரவி அசோகவனத்தின் வடக்கு பகுதியை நெருங்குகிறது. அநேகமாக கடற்கரை பகுதியில்தான் நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது என்று எட்டியிருந்தே என்னால் யூகிக்க முடிகிறது. இது இரவு நேரமாகையால் அது அருகில் நடப்பது போல தோன்றுகிறது. அந்த அகால இரவில் சந்தனம், நெய் முதலியவைகளின் வாசனைகளை வெளியிடும் அந்த சிதை நெருப்பு தன் வாழ்நாளில் தேவர்களையும் அசுரர்களையும் வென்ற இலங்கை சக்கரவர்த்தி ராவணனின் பூத உடலின் எச்சங்களை மெல்ல மெல்ல விழுங்கிக் கொண்டிருக்கிறது. இறுதி நாள் நடைபெற்ற அந்த மாபெரும் யுத்தத்தில் ராவணன் வீழ்ந்தான். ராவணனின் மரணச் செய்தி காட்டுத்தீ போல் எங்கும் பரவியது. சுற்றிலும் ஒலித்த அழுகையும் புலம்பலும் இன்னும் அடங்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இலங்கை மக்களின் அழுகைச் சத்தம் என் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. அசோகவனத்தில் சிங்கம மரத்தடியில் தேவையான அளவு வெகுமதி அளிக்கப்பட்டு கவனமாக காவல் புரியும் பெண்கள் வேதனையோடும் தேம்பி அழுது கொண்டும் பணியில் கொஞ்சம் தளர்ச்சியுற்றும் இருக்கின்றனர். முதலாக இந்த சோக செய்தியை சுமந்து வந்தவள் என் பிரியமுள்ள திரிசடைதான். இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சியான தகவலாக இருக்கும் அந்த செய்தி எனக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்று திரிசடை எண்ணி இருக்க வேண்டும். அவள் மூச்சு வாங்கியவாறு என்னிடம் தெரிவித்தாள். ஜானகி, உங்கள் கணவன் ராமச்சந்திரன் இலங்கேஸ்வரனை கொன்று விட்டார். சிறிது நிறுத்தி நீண்ட பெருமூச்சு விட்டபடி சொன்னாள். உங்களுக்கு இனி சுதந்திரம்தான் என்று எனது பதிலை கூட எதிர்பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு அவள் நகர்ந்து விட்டாள். அந்த நேரத்தில் திரிசடையும் ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிறாள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. கடுமையான பெண் காவலர்கள் மத்தியில் திரிசடை மட்டும் என் மீது அனுதாபம் காட்டுவாள். அவர்களின் அன்புக்குரிய சக்கரவர்த்தியை நான் உதாசீனப்படுத்தியது தாங்க முடியாமல் என்னை கொன்று போட வந்த காவலர்களில் ஒருத்தியை திரிசடைதான் தடுத்து நிறுத்தியவள். செஞ்சுவாலை நெருப்பு இப்பொழுது புகையின் நிறத்தை காட்டுகிறது. அநேகமாக இந்நேரம் மாவீரன் ராவணனின் உடல் சாம்பலாகியிருக்கும். இப்பொழுது ராவணன் உயிரோடு இல்லை. நான் சுதந்திரமாகிவிட்டேன். நான் சுதந்திரமாகிவிட்டதால் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க வேண்டும். அசோகவனத்தின் நீண்ட நாள் சிறையிலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன். நான் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். என் கணவர் குடும்பத்தாரோடு சேர வேண்டும். மகிழ்ச்சியின் எல்லைக்கே நான் செல்ல வேண்டும். ஆனால் சுற்றிலும் நிலவுகின்ற மரண அமைதி என்னை தடுத்து விடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பல்வேறுபட்ட உணர்வுகள் என்னுள் எழுகின்றன. எப்பொழுதும் புல்வெளியில் என்னை சுற்றி துள்ளி குதிக்கிற அழகான மான்குட்டி கூட இன்று ஒரு மூலையில் சோகத்துடன் அமைதியாக படுத்திருக்கிறது. மகாராஜா எப்போதெல்லாம் அசோகவனத்து பக்கம் வருவாரோ அப்போதெல்லாம் அது மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும். அதன் அன்புக்குரிய அரசனால் தூக்கி தழுவப்படுவதற்கு அது எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கிறது. சிங்கம மரக்கிளையிலிருந்து பாடி வந்த அந்த ஜோடி பறவைகளும் உற்சாகம் இழந்துவிட்டன. போர்க்களத்திற்கு புறப்படுவதற்கு முன் ராவணன் கடைசியாக என்னை வந்து பார்த்த நிகழ்வு என் நினைவுக்கு வருகிறது. அது ஒரு மந்தமான மாலை நேரம். சூரியனின் ரம்மியமான ஒளிக்கதிர்கள் ஓய்வெடுப்பது போன்ற நேரம். வழக்கமாக அணிகின்ற ராஜ உடை இல்லாமல் ராவணன் எளிமையான உடை அணிந்திருந்தான். ஆனால் அவன் எளிமையான உடையிலும் உயர்ந்து கச்சிதமாக அமைந்திருந்த அந்த ஆஜானுபாகுவான உடல் பரிவையும் கம்பீரத்தையும் காட்டியது. வைதேகி, சுமார் 3 அடி தூரத்திற்கு அப்பால் நின்றே என்னை அழைத்தான். எனக்கு மிகவும் பழக்கமான அந்த தாழ்ந்த குரலில் அன்று கவலை தோய்ந்திருந்தது. நான் நிமிர்ந்து பார்க்காமல் என் ஆடைகளை சரிபடுத்திக் கொண்டேன். நாளை போர்க்களத்தில் உன் கணவனை எதிர்கொள்ளவிருக்கிறேன். ஏற்கனவே இந்த யுத்தம் என் மகன், சகோதரன் மற்றும் பல வீரர்களை பலிகண்டிருக்கிறது. என் உறவினர்கள் எல்லாரையும் இழந்த பிறகு உயிரின் மேல் எனக்கு ஆசை இல்லை. நான் தெய்வங்களிடமிருந்து பெற்ற வரங்களோடு என் விருப்பப்படி மரணமடைவதற்கான வரத்தையும் சேர்த்து கேட்டிருக்க வேண்டும். ஆனால் மனசாட்சி தடுத்துவிட்டது. இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் பார்வையை எங்கோ தொலைவில் பதிய வைத்தவாறு நீண்ட பெருமூச்சு விட்டான். போர்க்களத்தில் உயிர் விடுவது மிகவும் நல்லது. என்னை அழித்து நிர்மூலமாக்குவதற்கு ராமன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவான் என்று எனக்கு தெரியும். என்னிடமும் பிரம்மாஸ்திரம் உள்ளது. ஆனால் இருவரிடமும் உள்ள பிரம்மாஸ்திரம் உலகத்தையே அழித்து நாசம் பண்ணிவிடும். ஆனால் அவ்வாறு நிகழ்வதை நான் விரும்பவில்லை. என் நோக்கம் ராமனை பழித்திருப்பது மட்டுமே, உலக மக்களை அழிப்பது அல்ல. இலங்கை சக்கரவர்த்தி சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் நின்றான். அடுத்து சொல்ல வரும் விஷயத்தை அவன் யோசிப்பது போல தோன்றியது. உன்னிடமிருந்து விடைபெறுவதற்காக மட்டும் நான் வரவில்லை. ஒரு வேண்டுகோளும் உனக்கு உண்டு. இலங்கையின் அழிவு உன்னை தூக்கி வந்தது. உன் கணவன் மற்றும் உன் மைத்துனனால் என் தங்கை சூர்பனகைக்கு இழைக்கப்பட்ட அவமானம், சித்திரவதை போன்றவர்களின் பின்னணியில் உள்ள உண்மைகள் வரலாற்றில் பதிவாகாது. ஏனெனில் வெற்றி பெற்றவர்களாலேயே வரலாறு எழுதப்படுகிறது. ஆனால் சீதா, உனக்கு உண்மை தெரியும். எதிர்வரும் சந்ததியினருக்கு எல்லா உண்மைகளையும் ஒளியும் மறைவின்றி வெளியிடும் மனோதிடம் உனக்கு இருக்குமா? நிமிர்ந்து பார்த்தேன். எதுவும் நான் பேசவில்லை. புறப்படுவதற்கு முன் இறுதியாகச் சொன்னான். இதுவே நான் உன்னை கடைசியாக சந்திப்பதாக இருக்கும்.
என் மீது நீ வைத்திருக்கிற மலையளவு வெறுப்பை அகற்றி வைத்துவிட்டு அன்புள்ளத்தோடு மன்னிப்பு அளிக்க முயற்சி எடுத்தால் என் ஆத்மா அமைதியடையும். எப்படி வாழ்நாள் முழுவதும் உண்டான வேதனையும் விரக்தியும் ஒரு மனிதனை அரக்கனாக உருமாற்றம் பண்ணுகிறதென்று நீ சரியாக உணர்ந்து கொள்ள முயற்சித்தால் உன்னால் ராவணனை புரிந்து கொள்ள முடியும். போய் வருகிறேன் ஜானகி. ராவணன் கம்பீரமாக எட்டி நடைபோட்டு வெளியேறினான். அசோகவனத்தின் அடர்ந்த பசுஞ்சோலையின் மத்தியில் லங்கேஸ்வரன் மறைந்தது போல் தெரிந்தது. அந்த இரவுக்குப் பின் தொடங்கிய மிக பயங்கரமான யுத்தம் உலகையும் நடுநடுங்க வைத்தது. ஓ, என்ன ஒரு இடி முழக்கம் போன்ற சத்தங்கள்! ராமன் ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினால் ராவணனும் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்துவான் என்று ஒவ்வொருவரும் எண்ணினர். வரவிருக்கும் பேராபத்தின் அறிகுறி கண்டு ஒவ்வொரு உயிரினமும் அஞ்சி நடுங்கின. ஆமாம், மற்ற எல்லா ஆயுதங்களும் தோல்வியடைந்த போது ராமன் இறுதியாக பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்தான். நேற்றைய தினம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிய லங்கேஸ்வரன் அதை தன் மார்பில் தாங்கிக் கொண்டான். உண்மையாகவே இது ஒரு அபூர்வமான செயல். தேவி வணக்கம். நான் விபீடனன். நான் யதார்த்த நிலைக்கு மீண்டும் வருகிறேன். யுத்தத்தின் முடிவு கண்டு விபீடனன் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறான். இருப்பினும் தன் அன்பு சகோதரன் மரணத்தால் ஏற்பட்ட துக்கத்தை அவன் கண்களில் காண முடிகிறது. தேவி, எம்பெருமானை சந்திக்க தங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். என்ன தயாரிப்பு பற்றி இவன் பேசுகிறான்? யுத்தம் வெற்றியில் முடிந்தவுடன் ராமன் உடனடியாக அசோகவனத்திற்கு ஓடோடி வருவான் என்று நம்பினேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு என் அன்புக்குரியவரின் கண்களில் காணப்படும் கட்டுக்கடங்காத பிரிவின் உணர்வுகளை, அந்த பேசப்படாத காதல் வார்த்தைகளை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் ராமன் வரவில்லை? விபீடனிடம் என் ஏமாற்றத்தின் உணர்வுகளை மறைக்க முயற்சி எடுத்துக்கொண்டு ராமனின் கட்டளை என்னவென்று தெரிந்து கொள்ள அவனை நோக்குகிறேன். ஒரு புனித குளியல் செய்துவிட்டு புத்தம் புதிய ஆடைகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு பிறகு எம்பெருமானை தாங்கள் சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். புனித குளியல்! நான் ஸ்தம்பித்து நிற்கிறேன். விபீடனன் அங்கிருந்து அகல்கிறான். குளித்து முடித்த பின் திரிசடை மிகுந்த அக்கறையுடன் எனக்கு ஆடை அணிவித்து விடுகிறாள். அநேகமாக நாம் இனிமேல் சந்திக்க வாய்ப்பில்லை. உங்களின் இந்த தோழி மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்காது என்று நம்புகிறேன் என்கிறாள் திரிசடை. நான் எப்பொழுதும் உன்னை நன்றியுடன் நினைத்துக் கொண்டிருப்பேன் திரிசடை. எப்பொழுதும் என் மீது அன்பு காட்டிய ஒரே ஜீவன் நீதான். மறைந்த எங்கள் மன்னரையும் அதே போல தாங்கள் மன்னிக்க வேண்டும். எங்கள் வாழ்நாளில் அவர் பிற உயிர்களுக்கு தீங்கிழைத்து நாங்கள் பார்த்ததே இல்லை. அவர் எப்பொழுதும் தம் மக்களை நேசித்தார். சம்பிரதாய நியமங்களின்படி ஆடை அணிவித்து அலங்கரிக்கப்பட்டு சிங்கப மரத்தடியில் விபீடனனுக்காக காத்திருக்கிறேன். விபீடனன் அழைத்துச் செல்லாமல் நான் எப்படி ராமச்சந்திரனிடம் செல்வது? அசோகவனத்தை தவிர இலங்கையின் எந்த பாதையும் எனக்கு தெரியாதே. அவர் இங்கிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார் என்று கற்பனை கூட செய்ய முடியாதே. காத்திருக்கத்தான் வேண்டும். ஏன் ராமன் என்னிடம் வரவில்லை? அமைதி இழந்து இருக்கிறாரா? கடைசியாக நாங்கள் எப்பொழுது பார்த்து கொண்டோம்? அந்த நிகழ்வு என் நினைவுக்கு வருகின்றது. அதிலிருந்துதான் என் துன்பம் தொடங்கியது. அந்த வனாந்தரத்தில், அந்த பர்ணசாலையில் நான் தனிமையில் இருந்தேன். ராவணன் சந்நியாசி வேடத்தில் வந்தான். அவன் உடல் கற்சிலை போல கண்களை கவர்ந்தது. இதற்கு முன்னால் இந்த உருவத்தை பார்த்திருக்கிறோமா என்று நினைவூட்டி பார்க்க முயற்சித்தேன். ஆம், அது என் சுயம்வரத்தில். ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துவிட்டு சொன்னான், ஜானகி, நான் உன்னை இப்பொழுது 2வது முறையாக சந்திக்கிறேன். உன்னை கைப்பிடிக்க முதல் முறையாக சந்தித்தேன். தோல்வியை தழுவிவிட்டேன். இந்த முறை முற்றிலும் வேறு நோக்கத்திற்காக உன்னிடம் வந்திருக்கிறேன். இம்முறை நான் தோல்வியுடன் திரும்ப மாட்டேன் என்றான். ராமலக்ஷ்மணன் இல்லாத நேரத்தில் அவனை வரவேற்பதில் நான் அதிக குழப்பமடைந்து விட்டேன். ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனை எதிர்கொண்டேன். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அவன் நேரடியாக சொன்னான், நான் உன்னை தூக்கிச் செல்ல வந்திருக்கிறேன். நான் உறைந்து போய் நின்றேன். மிகவும் கனிவான குரலில் அவன் ஆணையிட்டான், ரதத்தில் ஏறு. ஆத்திரத்தில் குமுறினேன். நான் யாருடைய மனைவி என்று தெரியுமா உனக்கு? என்ன தைரியம் இருந்தால் நீ அப்படி பேசுவாய்? உலகம் உன்னை அறிவாளி என்றும் கௌரவமான அரசன் என்றும் அங்கீகரிக்கிறது. அப்படி இருந்தும் எப்படி நீ இன்னொருவன் மனைவியை கவர்ந்து செல்ல திட்டமிட்டு வந்திருக்கிறாய்? இதோ பார், நான் ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க தவறியதே இல்லை. ஆனால் உன்னுடைய கணவனும் அவன் தம்பியும் ஏன் என் தங்கையை அவமானப்படுத்தினார்கள்? அவர்கள் இப்பூவுலகில் தங்களை தெய்வங்களாக பாவித்துக் கொள்கிறார்கள். பிறகு ஏன் அவர்கள் ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார்கள்? உன் தங்கை அவர்களை மணந்து கொள்ள முயற்சித்திருக்கிறாள். அது என்ன ஒரு பாவகாரியமா? உங்கள் பெண்களைப் போல அவர்கள் முக்காடிட்டு அடிமையாக கிடப்பதில்லை. அவர்கள் சுதந்திரமானவர்கள். உங்கள் ஆண்களைப் போல அவர்களுக்கும் தங்கள் வாழ்க்கை துணைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முழு உரிமை உண்டு. தம் தந்தையர்களின் சுயத்தை பேணி காக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லாமல் எங்கள் பெண்கள் யாரையும் கணவனாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு சுதந்திர பெண் என்ற முறையில் தன் உரிமையை கோரிய ஒரு பெண்மணியை துன்புறுத்த
லட்சுமணனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? சூர்பனகை என்பவள் இந்த வனத்தின் பேரரசி என்பது தெரியுமா உனக்கு? அடுத்து ராமன். அவன் அடுத்தவர்கள் செய்த பாவ காரியங்களை ஏற்றுக்கொள்கிறான். அதோடு தன்னை களங்கமற்றவனாக பாவித்துக் கொள்கிறான். இவ்வாறு அவன் லட்சுமணன் மூலம் சூர்பனகையை அவமானப்படுத்தி இருக்கிறான். என் கணவனை பற்றி அவதூறு கூறும் எந்த வார்த்தைகளையும் கேட்டு என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. மேலும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது எனக்கு தெரியாது. எனவே நீ என்னை கவர எண்ணுவது கவனி. என் தங்கைக்கு இழைத்த அவமானத்திற்காகவே நான் பழிதீர்க்க விரும்புகிறேன். ராமச்சந்திரன் தன் சுயத்தை பேணுவதில் சிறந்தவன் என்று எனக்கு மிக நன்றாக தெரியும். அவனை பழிவாங்க வேண்டுமென்றால் அவன் சுயத்தை காயப்படுத்த வேண்டும். நீ என்னுடைய பாதுகாப்பில் வந்த பிறகு அவனுக்கு இயலவில்லை என்றால் இப்பொழுது அவனுடைய அகம் பிடித்த சுய கௌரவம் எல்லோராலும் கேலி பொருளாக பேசப்படும் அல்லவா? அந்த காரணத்திற்காகவே ராமன் என் மீது யுத்தம் பிரகடனப்படுத்துவான். என்னை வெல்ல முடியாமல், ஆனால் வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் பின்னால் அலையும் அந்த தேவர்கள் இந்த யுத்தத்தில் அவனை ஆதரிப்பார்கள். நிறுத்து. நான் சத்தமிட்டு கூப்பிட்டால் என் கணவன் வந்து உன்னை கொன்று போட்டு விடுவான். நீ தவறாக புரிந்து கொண்டாய் ஜானகி. ராம லக்ஷ்மணர்கள் இப்பொழுது மான் வடிவில் உள்ள என் மாமன் மாரீசன் பிடியில் இருக்கின்றார்கள். நீ கத்தினால் நான் உத்தரவிட்ட அடுத்த நொடியே மாமன் மாரீசன் அவர்கள் இருவரையும் அப்படியே விழுங்கி விடுவான். நீ உன் கணவனையும் அவன் தம்பியையும் காப்பாற்ற விரும்பினால் விரைந்து வந்து என் ரதத்தில் ஏறு. என்னை நம்பு. உன் விரல் நுனியை கூட பலவந்தமாக தொடமாட்டேன். ராவணன் அன்பு இல்லாத வெறும் உடல் ஸ்பரிசத்தை வெறுக்கிறவன். மறுபடியும் சொல்கிறேன், என் தங்கைக்கு ஏற்பட்ட மானபங்கத்திற்காக வஞ்சம் தீர்த்து கொள்ளவே உன்னை கவர்ந்து செல்ல தீர்மானித்துள்ளேன். நீயும் ஒரு பெண். அந்த கொடுமையான காட்சியை கற்பனை செய்து பார். தனிமையில் வந்த ஒரு பெண் ஓர் அடர்ந்த காட்டில் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறாள். ராவணன் மரணம் வரை தன் வாக்கை காப்பாற்றினான். எத்தனையோ முறை நான் அவனை மோசமாக கண்டனம் செய்திருந்தாலும் அவன் ஒருபோதும் என்னை விரல் நுனியால் கூட தொட்டதில்லை. ராமனின் திருவடிகளை என் நெஞ்சில் தாங்கி நாட்களை பவித்திரமாக கழித்தேன். ராமனின் வருகைக்கான நேரத்திற்காகவே நான் கடைசி வரை காத்திருந்தேன். யுத்தத்தில் வெற்றியடைந்த பின் அவர் என்னை காப்பாற்றுவார். அனுமான் பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அந்த ஒரே காரணத்திற்காக மட்டுமே அனுமனோடு இலங்கையை விட்டு பறந்து போவதற்கு நான் மறுத்துவிட்டேன். கணவனின் நியமங்களை காயப்படுத்தாமல் காப்பாற்றுவதே ஒரு மனைவியின் கடமை என்பதை நிலைநிறுத்தி வந்தேன். ஆனால் இன்று நீண்ட நாள் காத்திருந்த அந்த நேரம் வந்தபோது ராமனை காண நான் ஏன் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும்? சம்பிரதாய சடங்குகளின் கட்டாயத்தில் நான் ஏன் பரிசோதிக்கப்பட வேண்டும்? என் கண்களில் பெருக்கெடுக்கும் கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தேவி, இந்த சந்தோஷமான தருணத்தில் நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? ஆனந்த கண்ணீர். என்னுடைய கண்ணீர், மனக்கிளர்ச்சி, என்னுடைய ஆர்வம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொண்டு விபீஷணனோடு செல்கிறேன். எப்படி நான் இந்த உணர்ச்சிகளை என் அன்புக்குரியவருடன் கொண்டு சேர்ப்பேன்? விபீஷணனால் கொண்டு வரப்பட்ட பல்லக்கில் அமர்ந்து ராமனோடு கொண்ட தாம்பத்தியத்தில் நெருக்கமாக இருந்த அந்த நினைவுகளை அசைவோட்டு பார்க்கிறேன். இப்பொழுது அவர் எப்படி இருப்பார்? இத்தனை ஆண்டுகளாக நான் இல்லாததால் அவருக்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கும். அவரின் தேஜஸ் அப்படியே இருக்குமா? அல்லது இழந்திருப்பாரா? அவரின் அன்றாட அலுவல்கள் பாதிக்கப்பட்டிருக்குமே என்று நினைக்கின்ற பொழுது மீண்டும் உணர்ச்சி வசப்படுகிறேன். தேவி, இதோ அவர். ஆம், அங்கே ராமன் நிற்கிறார். கடவுளே, எனக்கு ஏன் இந்த நடுக்கம்? அளவுக்கு அதிகமான மனவெழுச்சியில் வார்த்தையே வரவில்லையே. வேதனையும் வலியும் கொண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் ஒன்று சேர்கிறோம். பல்லக்கிலிருந்து இறங்குகிறேன். கனமான ஆடையில் என் கால்களுக்கு முன்னே செல்ல வழி தெரியவில்லை. சுற்றி நிற்கின்ற வானர சேனை என்னை ஓரக்கண்ணால் பார்க்க ஆர்வப்படுகின்றனர். அவர் என்னை நோக்கி வருவாரா? இல்லை. ராமன் அசையாது நிற்கிறார். எப்படியோ நான் முன்னோக்கி நகர்கிறேன். ஏன் ராமன் வேறுபட்டு காணப்படுகிறார்? லக்ஷ்மணனும் சுக்கிரனும் பக்கவாட்டில் நின்று பாதுகாப்பு அளித்து கொண்டு ஆர்வத்தில் அவனது கண்களையே கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். எல்லார் முன்னிலையிலும் நான் என் வணக்கத்தை அவருக்கு செலுத்துகிறேன். அவரின் பார்வை என் தலையிலிருந்து பாதம் வரை பயணம் செய்கிறது. அந்த பார்வை நான் இதுவரை பழக்கப்படாத ஒன்று. என் இதயம் துடிப்பது என் காதுகளுக்கு கேட்கிறது. ஆரியபுத்திரா, தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையில் மூழ்குகிறேன். சீதா, உன்னை காப்பாற்றி ஒரு சத்திரியனின் கடமையை நான் நிறைவேற்றிவிட்டேன். ஏன் அவரின் குரல் ஜீவனற்று காணப்படுகிறது? அவர் என்ன அர்த்தத்தில் அதை சொல்கிறார்? ஏதோ பயங்கரம் நிகழப்போவதை உணர்ந்து மீண்டும் நடுங்குகிறேன். ராவணனின் பாதுகாப்பில் பல வருடங்கள் நீ இருந்ததால் எல்லோரும்
உன்னுடைய கற்பில் சந்தேகப்படுவார்கள். பொதுமக்களின் எதிர்மறையான எண்ணங்களால் ஏற்படுகின்ற பயமே உன்னை நான் மீண்டும் ஏற்றுக்கொள்வதில் தடங்கலாக இருக்கிறது. கடவுளே, இது போன்ற வார்த்தைகளை கேட்க வைக்கும் முன்பே என்னை கொன்றிருக்க கூடாதா? உன் எதிர்கால நன்மைக்காகவே இது என் அறிவுரை வார்த்தை. லக்ஷ்மணன், விபீஷ்ணன், சுக்ரீவன் ஆகிய இவர்களில் யாராவது ஒருவனை உன் கணவனாக தேர்ந்தெடுத்துக்கொள். சுற்றிலும் எல்லாமே ஸ்தம்பித்து நிற்கின்றன. காற்று வீசவில்லை. ஆற்றின் நீரோட்டம் நின்று விடுகிறது. சமுத்திரத்தில் அலைகள் அற்றுப்போகின்றன. அங்கே லக்ஷ்மணன், விபீஷ்ணன், சுக்ரீவன், அனுமான் எல்லோரும் நிற்கதியாய் நிற்கிறார்கள். நெஞ்சி வெடித்தவர்களாய் நிற்கிறார்கள். வானர சேனையின் அணிவகுப்பில் ஓர் லேசான முணுமுணுப்பு கிளம்பியது. லக்ஷ்மணா! அவன் மௌனமாக நிமிர்ந்து பார்க்கிறான். உடனடியாக சிதை மூட்டு. அம்மா, நான் சொல்வது போல் செய்யப் போகிறாயா இல்லையா என்பதை எனக்கு தெளிவாக தெரிவிக்கவும். ஆனால் அம்மா, நான் என்ன சொல்கிறேன் என்று நீ புரிந்திருப்பாய் என்று நம்புகிறேன். என்னுடைய உறுதியான குரலை கேட்டு லக்ஷ்மணன் ஆயுதங்களை தூர எறிகிறான். நான் இட்ட கட்டளையை மௌனமாக நிறைவேற்றுகிறான். இப்பொழுது சிதைக்கு தீமூட்டு. இம்முறை லக்ஷ்மணனுக்கு நடுக்கம் ஏற்படுகிறது. கடுமையான தொனியில் 2ஆம் முறையாக லக்ஷ்மணனுக்கு ஆணையிட்டேன். சிதைக்கு தீ மூட்டப்படுகிறது. நான் தீயில் குதிக்கிறேன். யாரும் என்னை காப்பாற்ற முன்வரவில்லை. அவரின் அன்புக்குரிய மனைவி தீயில் விழுங்கப்படுவதை ராமன் மௌனமாக பார்த்து கொண்டு நிற்கிறான். நான் தீயில் முதல் அடி எடுத்து வைக்கிற பொழுது ராவணனின் வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி பார்க்கிறேன். ஜானகி, நான் உன்னை நேர்மையாக நேசித்தேன். நீ நிராகரித்து விட்டாய். அதனால் எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னுடைய வேண்டுகோள் ஒன்றை மட்டும் நிறைவேற்றுவாயா? கடைசியாக வரலாறு என்பது ஜெயித்தவர்களை கொண்டுதான் எழுதப்படுகிறது. ஊமைகளாக பார்த்து கொண்டு நிற்கின்ற பார்வையாளர்களே, போய் வருகிறேன். அக்னி பரீட்சையில் தேர்ச்சி பெற்று மீண்டும் நான் ராமனை தென்றடைந்து விட்டதாக எதிர்வரும் சந்ததியினருக்கு தவறான தகவல்களை பதிவு செய்து விடாதீர்கள். அப்படி செய்யலாகாது உலகமே. நான் விடைபெறுகிறேன்.